ஹலோ வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நாம பர்சன்டேஜ்ங்கிற டாப்பிக்கில் ஒரு சில சால்வ்டு சம்ஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ எக்ஸின் ஒய் சதவீதம் 50 எனவும் ஒய்யின் இசட் சதவீதம் 25 எனில் எக்ஸுக்கும் இசட்டுக்கும் உள்ள தொடர்பு. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் பர்சன்டேஜ்னா பை 100 போட்டுக்க வேண்டியதான். ஒய் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் இது வந்து 50ன்ட்டாங்க. இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இசட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் இதோடைய வேல்யூ வந்து 25. இட் இஸ் நாட் 5, இட் இஸ் 50. இதை ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 இது ரெண்டுத்தையும் வந்து வகுத்துறேன். இப்போ நீங்க என்ன கிடைக்கும், xy டிவைட் பை 100 டிவைட் பை yz டிவைட் பை 100 விச் இஸ் ஈக்குவல் டு 50 டிவைட் பை 25ன்னு வரும். ஸோ 100க்கு 100 கேன்சல், y கேன்சல், இதை அடிச்சோம்னா 2. அப்போ இங்க என்ன கிடைக்குன்னு பார்த்தோம்னா x by z which is equal to 2. so therefore x is equal to 2z. அப்ப ஆப்ஷன் A தான் வந்து சரியான ஆன்சர். ஸோ இப்போ அடுத்த சம் பார்த்தோம் அப்படின்னா பூமியின் 2250 பாகத்தில் 5 பாகம் சல்ஃபர் உள்ளது எனில் பூமியில் எத்தனை சதவீதம் சல்ஃபர் உள்ளது. அதாவது இது வந்து ஒரு பூமி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து பிரிக்கிறாங்க, எத்தனை பாகமா இப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 250 பாகமா பிரிக்கிறாங்க. இந்த 2250 பாகமா பிரிக்கிறாங்க. இதுல 5 பாகம் சல்ஃபர் இருக்குன்னா அப்ப மொத்தம் இருக்கிறது 2250. இதுல 5 பாகம் சல்ஃபர் இருக்குன்னா இதை பெர்சன்டேஜ்ல கேட்கறாங்க. அப்ப இது வந்து 100ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ஒரு பூஜ்ஜியத்துக்கு ஒரு பூஜ்ஜியம் கேன்சல், 5ஆல் அடிச்சோம்னா 4 5 20, மீதி 2 5 25. ஸோ இப்போ இதை 5ஆல் அடிங்க 2, இதை அடிச்சோம்னா 9. அப்போ 2/9% வந்து சல்ஃபர் இருக்கு. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். இந்த சொல் பாருங்க, ஒரு எண்ணின் 3/5 மடங்கின் 60% மதிப்பு 36 எனில் அந்த எண்ணை காண்க. அதாவது 60% சரிங்களா ஆஃப் சம் நம்பர். சரிங்களா 60% ஆஃப் 3/5 ஆஃப் அ நம்பர். அப்போ 60% ஆஃப் 3/5 ஆஃப் அ நம்பர், அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இதோடைய வேல்யூ தான் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க 36 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதனால ஈஸியாக அடிக்க முடியும். 3ஆல் அடிச்சோம்னா 12, 12 12 12 60, 5 5 கேன்சல், அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100ன்னு வரும். இப்போ ஆப்ஷன் பி தான் சரியான பதில். இப்போ அடுத்த சம் போகலாம். So what percentage of 2/7 is 1/35? அப்போ percentage எனக்கு என்னன்னு தெரியாது, x/100 of 2/7 சரிங்களா. இதோடைய வேல்யூ 1/35 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை போட்டுட்டாலே நமக்கு ஆன்சர் அந்த மாதிரி. ஸோ இப்போ அதை அடிச்சோம்னா 2 2 50 × 2 100, 7 7 7 35, 5 அடிச்சோம்னா 5 5 50. அப்போ x is equal to 10. அப்ப therefore 10% அப்படிங்கிறது தான் இதோடைய பதில். அடுத்த சம் போகும். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா 578ல் 15%, 644ல் 22.5% அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ 578ல 10% அப்படிங்கிறது வந்து எவ்வளவு வரும், 57.8 அப்படின்னு வரும். சரிங்களா. அப்ப அந்த வேல்யூஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிட்டே வரேன். சரிங்களா. இதுல 5% அப்படிங்கிறது இதுல பாதி டிவைட் பை 2. அப்ப என்ன கிடைக்கும் 2 8.9. இப்ப 28.9. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 15% கிடைச்சிடும். அதே மாதிரி இங்க 10% அப்படிங்கிறது வந்து 64.4. இதை நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்கும், இட் இஸ் ஈக்குவல் டு 20%. அப்போ 8 8 12, அப்போ 128.8. இங்க அகைன் 2.5% இருக்கு. இப்போ 20% 128.8னா 2%ல நான் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 12.88. சரிங்களா. இப்போ இதுல 10% 64.4னா 1% வந்து எனக்கு எவ்வளவு இருக்கும், இட் இஸ் 6.44. இப்போ இதுல பாதி தான் வந்து 0.5%. அப்போ 1/2 போனா கிடைக்கும் 3.22 கிடைக்கும். 3.22 0 மீதி 1 9 18
26, 34, 36.0 மீதி 3, 10, 18, 26. ஸோ இதை ஆட் பண்ணீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு கிடைக்குது 31 கிடைக்கும். மீதி 3. ஜஸ்ட் யூ ஆட் திஸ். எனக்கு என்ன கிடைக்கும்னா 231.6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து சரியான பதில். அண்ட் இத நம்ம வித்தவுட் ஆடிங் திஸ் நம்ம எப்படி சிம்பிளிஃபைடா போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்கு 231ல. அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் டி வந்து எனக்கு பொருந்தாதது. அண்ட் மோர் ஓவர் நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இந்த 0.6ங்கிறது இந்த 2 ஆப்ஷன்ல தான் கொடுத்துருக்கான். வேற எங்கேயுமே டெசிமலுக்கு அந்தாண்ட அந்த ரிப்பீட்டட் வரல. அப்படி இருக்கக்குள்ள கண்டிப்பா இந்த 2 ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கணும். அது ஆல்ரெடி ஆப்ஷன் டி வந்து எலிமினேட் பண்ணியாச்சு. அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான பதிலா இருக்கு. சரிங்களா? எனக்கு கடைசி நேரத்துல டைம் இல்ல, சும்மா ஏபிசிடின்னு அடிக்க போறேன் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி லாஜிக்கா அடிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் எரர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். சரிங்களா? ஸோ பிராக்டிஸ்ல இது உங்களால இன்னும் எஃபெக்டிவா பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சம் பாருங்க. ஃபைண்ட் தி டோட்டல் அமௌண்ட் இஃப் 12% ஆஃப் இட் இஸ் 1080. அதாவது ஒரு தொகையின் 12% என்பது ரூபாய் 1080 எனில் அத்தொகையை காண்க. இது நீங்க ஃபார்முலாலாம் யூஸ் பண்ண தேவையில்ல, கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சாலே போதும். அதாவது இந்த அமௌண்ட் வந்து 12%, கரெக்டுங்களா? இதோடைய ஏதோ ஒரு நம்பருடைய 12%. அப்ப 10% ஆஃப் த அமௌண்ட் வந்து கண்டிப்பா எப்படி இருக்கும்? இந்த 1080 விட கம்மியா இருக்கும். சரிங்களா? இப்ப இங்க 10% வாங்க. 10% என்ன சொல்லியிருந்தேன்? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்ப 1080 கண்டிப்பா வர ஆன்சர் 1080 விட கம்மியா இருக்கணும். அப்ப இது 10,800 கிடையாது. இப்ப இந்த 2 ஆப்ஷன் 10,000 விட அதிகமா இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி இது ரெண்டுமே ஆன்சரா இருக்காது. இப்ப ஆப்ஷன் டி தான் சரியான பதில். சொல்றது புரியுதுங்களா? சப்போஸ் உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா நம்ம பாத்துங்க. 9,000 இருக்குங்களா? ஸோ இந்த 9,000 என்ன பண்ணலாம்னா 12% மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ பண்ணீங்கன்னா 1080ங்கிறது வரும். சரிங்களா? So now I move on to the next sum. அதாவது ஒரு பாட்டிலில் உள்ள மொத்த பிஸ்கட்டுகளின் எண்ணிக்கையில் 15% பிஸ்கட்கள் 30 எனில் பிஸ்கட்களின் மொத்த எண்ணிக்கை என்ன? ஸோ இதை வந்து நான் 2 விதமா இந்த சம்மை என்னால அப்ரோச் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ 100% அப்படிங்கிறது தான் மொத்த பிஸ்கட்டுடைய எண்ணிக்கை. இங்க 15% கொடுத்துருக்காங்க. அப்ப இதை நான் என்ன பண்ணலாம்? 6ஆல மல்டிப்ளை பண்ணா 90% வரும். இதுவே 7ஆல மல்டிப்ளை பண்ணா 105% வரும். அப்போ என்னுடைய ஆன்சர் கண்டிப்பா இது ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் இருக்கணும். புரியுதுங்களா? அப்ப 6 × 30 180, 7 × 30 210. அப்ப எனக்கு வரக்கூடிய ஆன்சர் கண்டிப்பா இந்த 2 நம்பருக்கு நடுவுல தான் இருக்கணும். அப்ப இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரே ஆன்சர் ஆப்ஷன் சி தான். அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான பதில். இல்ல சார் நான் ஃபார்முலா வச்சுதான் போடுவேன் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, சரிங்களா, 15/100 இன்டூ எக்ஸ். எவ்வளவு பிஸ்கட்னு தெரியாது. இதோடைய மதிப்பு தான் 30ன்னு இருக்காங்க. இப்ப அடிங்க, அடிச்சோம்னா 2. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 200. அகைன் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன். ஸோ உங்களுக்கு எது எளிமையா இருக்கோ அந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப அடுத்தது, the population of a town increases 5% annually, but it decreases by immigration annually to the extent of 1%. The population increase percent in 3 years. அதாவது ஒரு நகரத்தினுடைய மக்கள் தொகை வந்து ஆண்டுக்கு 5% அதிகரிக்கிறது. அதே மாதிரி குடிபெயர்ச்சியால் 1% குறைகிறது. அப்படின்னா 3 வருஷம் கழிச்சு அந்த ஊர்ல எவ்வளவு மக்கள் தொகை இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ இப்போ இதை நம்ம ஃபார்முலாஸ் தான் எழுதணும்னா கொஞ்சம் கடினமா இருக்கும். ஸோ இதை நம்ம அந்த பெர்சன்டேஜ் ட்ரிக்ஸ் வந்து நம்ம சேனல்ல போட்டிருப்போம். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல தான் இந்த சம்மை நம்ம அப்ரோச் பண்ண போறோம். ஸோ இதுல மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னு எனக்கு எந்த ஒரு டேட்டாவுமே கொடுக்கல. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஐ டேக் அந்த நகரத்துல இருக்கிற மொத்த மக்கள் தொகை 100 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா பெர்சன்டேஜ் 100. அப்ப என்னுடைய ஃபைனல் ஆன்சரை வந்து நான் டைரக்டா பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்றது ரொம்ப எளிமையா இருக்கும். அதனால எனக்கு அந்த மாதிரி பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் எந்த வேல்யூஸும் கொடுக்கலன்னா அந்த வேல்யூவை டிஃபால்ட்டா 100 எடுத்துங்க. அது பணமா இருந்தாலும் சரி, மக்கள் தொகையா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பொருளோட விலையா இருந்தாலும் சரி, 100ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப எளிமையா உங்களால சால்வ் பண்ண முடியும். இப்போ 100. இப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து எனக்கு எவ்வளவு ஆகுது? ஃபர்ஸ்ட் இயர், சரிங்களா, 5% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் இயர் வந்து 105, 5 பேர் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டாங்க. 5% டைரக்டா போடலாம். ஏன்னா 1%னா 1, 5%னா இன்டூ 5, அப்போ 105. சரிங்களா? இப்போ இதுல 1% வந்து எனக்கு குறையுது. அப்போ இதுல 1% எவ்வளவு வரும்? 1.05.
2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் அவ்வளவுதான். அப்போ therefore 95. சரிங்களா? அப்ப இங்க 4ல 1 போச்சுன்னா 3, அப்ப 103. அப்போ ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் இயர் வந்து எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 103.95 பேர் இருப்பாங்க. இப்போ 2வது வருஷம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல 5% வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகுறாங்க. இப்போ இதுல 10% அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 10.395 இருக்கு. அப்போ இதுல பாதி தான் வந்து என்னது எனக்கு 5%. ஏன்னா 5% தான் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. 10% கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். சரிங்களா? பட் இங்க அப்படி கொடுக்கல. அப்ப இதுல பாதி வந்து எனக்கு எவ்வளவு வரும்? 5 புள்ளி சரிங்களா 197. நான் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். அதனால எரர் வரலாம். பட் ஃபைனல் ஆன்சர்ல அதை நான் டேக்கிள் பண்ணிடுறேன். 197. அப்ப 7, 14 மீதி 1, 11 மீதி 1. ஸோ இங்க வரக்குள்ள என்ன கிடைக்கும் எனக்கு? 5, 3, 8, 8, 1, 9, 0, 1. இப்போ என்ன ஆகுதுன்னா இதுல 1% வந்து எனக்கு வெளியே போயிடுறாங்க. எதனால? டியூ டு என்ன சொல்றது? இந்த குடிபெயர்ச்சினால வெளியே போயிடுறாங்க. அப்போ 1.091. நான் ரிமைனிங் டிஜிட்ஸை நெக்லெக்ட் பண்ணிடுறேன். இப்போ 8, 13 மீன் இதை வந்து நான் லெஸ் பண்ணணும். சரிங்களா? அப்ப பண்ண என்ன கிடைக்கும்? 7ல 1 போச்சுன்னா 6, 14ல 9 போச்சுன்னா 5, இப்போ இங்க 0, 8, 0, 1. அப்போ செகண்ட் இயர் முடிவுல எனக்கு எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆஃப்டர் செகண்ட் இயர் இட் should be 108.056 இருக்காங்க. இப்ப அடுத்த வருஷம் என்ன பண்றாங்க? இதுல 5% இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இதுல 10% வேல்யூ வந்து எவ்வளோ? 10.80 அப்படின்னு வச்சுக்கலாம். 56. இப்ப இதுல பாதி வந்து எவ்வளவு வரும்? 5.402. நான் ரிமைனிங் வந்து நெக்லெக்ட் பண்ணிடுறேன். 8, 5, 4, 3 மீதி 1, 113. இப்போ இதுல வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா 1% வந்து குறையுது. அப்ப என்ன வரும்? 1.134 அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ 2 மீன் லெஸ் பண்ணிடுங்க. லெஸ் பண்ணா 4, 2 சரிங்களா? 4ல 1 போச்சுன்னா அகைன் 3. ஸோ 3, 2 போச்சுன்னா 2, 1, 1. ஸோ இங்க வந்து நான் நடுவுல ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ என்னுடைய பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு? 112.324 இருக்கு. அப்போ 100ல இருந்து இது எவ்வளவு அதிகம் இருக்கு? 12.32 இருக்கு. அப்போ இதுதான் வந்து எனக்கு ஆன்சரா இருக்கணும். அப்போ இதுக்கு ரெலவெண்டா இருக்கிற ஒரே ஆன்சர் 12.47. இதுதான் ஆன்சர். பட் கேட்கலாம், ஏன் இங்க 12 இருக்குங்களே அதை எடுத்துக்கலாமேன்னு கேட்கலாம். பட் எனக்கு டெசிமலுக்கு இந்த நம்பர் வருது. நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா இதை பாருங்க, இந்த இடத்துலயும் சரி இங்கேயும் சரி அந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணி கம்மி பண்ணிட்டேன் எரர். அப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னா இன்னும் கூடுதலா தான் வந்திருக்கும். அதனால இந்த இடத்துல அதோடைய வேல்யூ வந்து கண்டிப்பா எப்படி இருக்கும்னா 12.47 தான் இருக்கும். ஸோ நீங்க ஒரு ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி ட்ரிக்ஸுங்கிற ஆஸ்பெக்ட்ல போடுறது வந்து இட் இஸ் வேஸ்ட். சரிங்களா? ஈவன் தோ இட் இஸ் டைம் கன்சூமிங் ப்ராசஸ், பை பிராக்டிஸ் இது உங்களால ஸ்பீடா போட முடியும். ஜஸ்ட் ட்ரை இட். ஓகே. ஸோ ஒரு இயந்திரத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 5% குறைகிறது. இயந்திரத்தின் அடக்க விலை 60,000 எனில் 3 வருடங்களுக்கு பின் இதனுடைய மதிப்பு என்ன? சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப எளிமையான கொஸ்டின். ஆன்சர்ல இருந்து என்னால சொல்ல முடியும். இப்போ அந்த மெஷினுடைய விலை வந்து 5% குறையுதுன்ட்டா. இப்ப எவ்வளவுக்கு வாங்கியிருக்கிறாங்க? 60,000க்கு வாங்கியிருக்காங்க. அப்போ கண்டிப்பா 3 வருஷம் கழிச்சு அதோட பொருளோட விலை கண்டிப்பா 60,000 விட கம்மியா இருக்கும். புரியுதுங்களா? அப்போ 65,000 ஆன்சரா இருக்க முடியாது. சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு 5% குறையுது. அப்போ நம்ம அப்ராக்சிமேட்டா இங்க எடுத்துப்போம். ஒரு வருஷத்துக்கு 6,000 ஃபர்ஸ்ட் வருஷம் குறையுது. அப்ப அதுல இருந்து நான் கழிச்சுக்கிட்டே வரணும். சரிங்களா? நான் உதாரணத்துக்கு நான் ரேண்டமாவே எடுத்துக்கிறேன். மேக்சிமம் 3 இன்டூ 6ன்னு போட்டாலே 18,000 தான் அதோடைய ஒரிஜினல் வேல்யூல குறையும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 5,100 கொடுத்துருக்கான், 6,500 கொடுத்துருக்கான். அப்ப வர வாய்ப்பே இல்லை. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்போ 3 வருடங்களுக்கு பிறகு அதனுடைய மதிப்பு கண்டிப்பா எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 51,442.50. அதுதான் அதோடைய மதிப்பா இருக்கணும். சொல்றது புரியுதுங்களா? இது சரியான பதில் தான். பட் இதுல என்ன தப்பு பண்ணிருக்கேன்னா இந்த இடத்துல ட்ரிக்ஸ் இது வந்து 5% தான் குறையுது. இது 6,000ங்கிறது 10%. சரிங்களா? அப்ப அதுல பாதி 3,000. சரிங்களா? இப்போ ஒரு வருஷத்துக்கு மேக்ஸிமம் 3,000னாலும் 3 வருஷத்துல 9,000 தான் எனக்கு பிரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகணும் ஒர்ஸ்ட் கேஸ்க்கு. சரிங்களா? அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான பதில். ஸோ
உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது டஃப்பான சம் இருக்கு. ஸோ வித்தவுட் ஃபார்முலாஸ் லாஜிக்கா அப்ளை பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய சேனலுடைய கமெண்ட் செக்ஷன்ல கொஸ்டினை கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் நம்மளுடைய சேனல்ல கூடிய விரைவில் டிஸ்கஸ் பண்ணப்படும். சரிங்களா? சேனலுடைய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.